எல்லாருக்கும் வணக்கம். நான் முத்துமாரி, அவனீஷோட மதர். இன்னைக்கு வீடியோ எதை பற்றினா டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் சில்ட்ரன் வித் ஆட்டிசம். ஸோ ஏன் இந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஏர்லி இயர்ஸில் நம்ம வந்து ஸ்பீச், லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் அண்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்காக இருக்கிறாங்க இல்லையா? பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு காமன் வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெக்ஸ் ஃபஸ்ட்டு வர்றது வந்து பிக்சர் எக்ஸ்சேஞ்ச் கார்டு சிஸ்டம் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து என்ன ஆகுறாங்கன்னா, சில டாக்டர்ஸோ தெரப்பிஸ்டோ கூட தவறாக ஒரு கைடன்ஸ் கொடுக்காங்க. பிக்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால், இல்லை பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க, பிக்சர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் என் குழந்தை வந்து வெர்பலாக நாளைக்கு பேச மாட்டாங்களோ அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. அவனீஷுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து பெக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பிக்சர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து எளிதாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய முதல் நமக்கு வந்து இந்த டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து எல்லா பிக்சர்ஸும் ரிஜிஸ்டர் ஆகணும். அவங்க மைண்டில் எல்லாமே நம்ம புதுசாக ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அவுட்புட் எதிர்பார்க்க முடியும். நம்ம இன்புட்டே கொடுக்காம அவங்களே எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு இருந்துட முடியாது. அண்ட் ரிப்பீட்டட் டீச்சிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பெக்ஸு. ரெண்டாவது வீடியோஸில் என்ன நமக்கு லாபம்னா, அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயங்களை ஜென்ரலைசேஷன் பண்ண முடியும், 3Dயில் காமிக்க முடியும். பிகாஸ் அதை வந்து நம்ம பிக்சருங்கும் போது 2Dயில் தான் அவங்களுக்கு வந்து பார்க்க முடியும் இல்லையா? ஸோ வீடியோஸ் அவனீஷுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் வீடியோஸில் வந்து அந்த நிறைய எடிட், அப்புறம் கலரிங், அப்புறம் மூமெண்ட்ஸ், அது மூலமாக வந்து அவங்களுக்கு உணர வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பெக்ஸில் வந்து இப்போ வாக்கிங் அப்படின்னு காமிச்சிங்கன்னா, ஒரு வாக் பண்ணுறோம், இல்லை ரன்னிங்னா அந்த குழந்தை ஓடுற மாதிரி ஒரு இது தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸுங்கும் போது அந்த குழந்தை நிஜமாகவே ஓடுறத பார்ப்பான். ஒரு குழந்தையோ இல்லை ஒரு அனிமலோ ஏதோ ஒன்று. ஸோ இதை ஜென்ரலைசேஷன் பண்ணி கொடுக்க முடியும் நல்லபடியாக. ஸோ பெக்ஸுக்கு அடுத்து வீடியோஸ். அடுத்து மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து என்னென்னா, ரியல் லைஃப்பில் அந்த விஷயத்த காமிக்கிறது. இப்போ ஆப்பிள்னால் நீங்கள் பிக்சரில் காமிச்சிட்டு வீடியோஸில் காமிச்சாலும் அந்த ரியல் லைஃப்பில் அவங்கள டச் பண்ணி இது பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மெத்தடில் கற்றுப்பாங்க. சில குழந்தைங்க ஆடிட்டரியில் கற்றுப்பாங்க, சில குழந்தைங்க விஷுவல்ஸ் லேர்னராக இருப்பாங்க, சில குழந்தைங்க வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி தான் வந்து கற்றுக்குப்பாங்க. ஸோ அதனால வந்து ஆனால் இந்த 3 மெத்தடுமே நம்ம ஏர்லி இயர்ஸில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க நல்லா கேப்சர் பண்ணிப்பாங்க. அதனால் ஒரே விஷயத்த இந்த 3 முறையிலையும் வந்து சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப அவசியம். பெக்ஸ், வீடியோஸ் அண்ட் தென் ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி தான் கம்யூனிகேஷன் தெரப்பிலையும் நம்ம எந்த ஒரு வொக்காபுலரி இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து அந்த பொருளை சொல்லிக் கொடுக்குறது, வீட்டில் அந்த பொருளை அடையாளப்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எங்கெல்லாம் போகிறோமோ, எங்கெல்லாம் அந்த பொருளை பார்க்கோமோ அந்த பொருளை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து டீச் பண்ணிகிட்டே இருக்கணும். டீச்சிங் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அண்ட் ஒரே டயத்தில் இருக்கணும், அண்ட் ஒரு ரொட்டீன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களால அழகாக வந்து கற்றுக்க முடியும். அதாவது சில விஷயங்களை நம்ம தான் கற்றுக்கணும். தெரப்பீஸ் பொதுவாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை. அவங்க எப்படி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து கற்றுக்கிறது தான். ஸோ நீங்கள் ஆனால் தெரப்பி நிறைய பேர் நினச்சிக்கிறது, நான் வந்து நிறைய வருஷம் தெரப்பி விடுறேன், நிறைய பணம் செலவு பண்ணுறேன், ஆனால் என் குழந்தைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிம்பாங்க. பட் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இட் இஸ் நாட் லைக் டியூஷன் ஆர் சம்திங். அந்த 45 மினிட்ஸில் அந்த தெரப்பிஸ்ட்க்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க முடிஞ்ச விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி. பட் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு ஓப்பன் தெரப்பி சென்டருக்கு அட்வொகேட் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் ரியல் லைஃப்பில் குழந்தைக்கு எல்லாத்தையுமே வந்து இன்கார்பரேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த கம்யூனிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஆல்சோ இன்னொன்று வந்து என்னென்னா, ஸ்கூலுக்கு அகாடமிக்ஸ் அந்த லெவலுக்கு வரும்பொழுது ரொம்ப முக்கியம் வந்து அஸ் எ ஷேடோ டீச்சராக நான் பண்ணது என்னென்னா, ப்ரீ டீச்சிங் அட் ஹோம். அதாவது ஹோம் ஸ்கூலிங்கும் பண்ணுவேன் அண்ட் அட் ஸ்கூல்லையும் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். எதுக்கு ப்ரீ டீச்சிங் அட் ஹோம் ஹெல்ப் பண்ணணும்னா, அவங்களுக்கு அந்த இடத்துல போய் புதுசாக டீச்சர் அதை பற்றி சொல்லும்போது இது பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் டாபிக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நோன் டாப்பிக்காக இருந்தால் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா புது விஷயங்களை வந்து ஈஸியாக பிக்கப் பண்ணுறது நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டம் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கும். ஸோ அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். இன்றைக்கி இத்தனை பீரியட்ஸ் நடக்கும்னா என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன இது வரும், டீச்சர்ஸ் வருவாங்க. ஏர்லி இயர்ஸில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். லைக் டீச்சர் மாறினா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், டீச்சரோட டோனை புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், டீச்சர் வரலைன்னா அழுவாங்க, ஸ்கூலுக்கு போகலன்னு சில நாள் அழுவாங்க, சில நாள் ஸ்கூலுக்கு போகலைன்னு இப்போ லீவாக இருக்கும், அதெல்லாம் புரிய வைக்க முடியாது. ஏர்லி இயர்ஸில் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கேலண்டர் அவங்களுக்கு பழக்கப்படுத்தி அதுக்கப்புறம் இந்த டேஸ்லாம் போவோம், அந்த டேஸ் போக மாட்டோம், இதெல்லாம் சொல்லி புரிய வச்சு
ஸோ இட் வாஸ் அ லென்த்தி ப்ராசஸ். பட் கிவ் அப் பண்ணாதீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் டீச்சிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கிவ் அப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏர்லி இயர்ஸில் அவனிஷ்கிட்ட இருந்துமே எனக்கு பெருசாக ரெஸ்பாண்ட்லாம் வரல. அண்ட் ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து தான் வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்தார். ரெஸ்பாண்ட் வந்தோடனே நமக்கு மோட்டிவேஷன் வந்துடும், நம்ம அடுத்தடுத்த லெவல் கூட்டு போவோம். பட் அன்டில் தென் ஹோல்ட் ஆன். நீங்கள் அது வந்து அவங்க இப்போ பேஷன்ஸை பொறுமையாக வச்சுட்டு விட்டுறாதீங்க. குழந்தைய அவங்க கற்றுக்கலன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க. அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருப்பாங்க. எக்ஸ்ப்ரெசிவ் கம்யூனிகேஷன் லேட்டாக தான் வரும். பட் ஃபஸ்ட்டு வந்து ரிசீவ்ஸ் அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், பேஷன்ஸாக சொல்லிக் கொடுங்க. இத்தனை மெத்தட்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் வேல உட்காந்து நம்ம மற்ற நியூரோடிபிக்கல் சில்ட்ரன் நடத்துகிற மாதிரி இப்படி எழுது இப்படி படி அப்படின்னு சொல்லலாம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லேர்ன் த வே ஹவு யுவர் சைல்ட் கேன் லேர்ன். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அப்ளை பண்ணி தான் அவனிஷ் வந்து நல்லா கற்றுக்கிட்டான். ஒரு மேக்ஸ் கான்செப்ட் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, மேக்ஸ் கான்செப்ட் எப்படி டீச் பண்ணுறது. அந்த இன்டராக்டிவ் வீடியோஸ், அந்த ஐடா லேர்னிங் சீரீஸ் வாங்கினேன் நான் வந்து சின்ன வயசில். அதில் வந்து ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். இப்போ 5 - 4னா அந்த 5 ஃப்ளவர் இருக்கும், அதில் 4 ஃப்ளவர் எடுத்து நான் இந்த குழந்தை ரிமூவ் பண்ணணும். கம்ப்யூட்டர் அவனிஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து ஒரு டூலாக நான் யூஸ் பண்ணேன். அண்ட் கம்ப்யூட்டரோ மொபைலோ அதை வந்து குழந்தைக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. எஜுகேஷ்னல் டூலாக கரெக்டான டயத்துக்கு யூஸ் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு அது ஃபேவரட்டாக இருந்தால் அப்படி தான் பண்ணணும். ஏன்னா நம்ம குழந்தைங்கள பெரும்பாலான குழந்தைங்களுக்கு டிஜிட்டல் இது வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஈஸி டு ஆக்சஸ் இல்லையா, அது மெயின் ரீசன். ஸோ அதுவும் த்ரூ கம்ப்யூட்டர் அந்த டிஜிட்டல் மோட் இஸ் வெரி ஃபைன். அது வந்து தப்பு கிடையாது. அது ஆனால் அவங்கக்கிட்ட ஃபுல்லாக கொடுத்துடக்கூடாது. இப்போ ஒரு கார்ட்டூன் பார்க்கனா கூட நானும் அவனிஷும் சேர்ந்து உட்காந்து பார்ப்போம். அவன் வந்து கற்றுக்கிட்டதே டோரா இருந்தால் எங்கே நம்ம போகிறோம் அப்படிங்கிறதே கற்றுக்கிட்டதே டோரா பார்த்து தான். பட் ஆனால் நம்ம கூட இருக்கணும். அவங்களுக்கு வந்து அதுலேருந்து அந்த வேர்ட்ஸை பிக்கப் பண்ணுறது கூட நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிவி ப்ரோக்ராம் ஓட விட்டு அவங்கள வந்து உட்கார வச்சு அதை பழக்கப்படுத்தினா அது தப்பு. அதே மாதிரி தான் லேப்டாப்போ எதுவோ உங்களோட ப்ரெசன்ஸில் எஜுகேஷனல் டூலாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இல்லை அவங்கள ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னா ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூடியூப் வீடியோவோ எதுவோ அது மூலமாக நீங்கள் டீச் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க இது பண்ண மாட்டாங்க இல்லையா, மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல மெத்தடில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுற வழிகளை நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு கஷ்டமான கான்செப்ட் கூட டிஜிட்டல் மூலமாக இவங்களுக்கு ஈஸியாக நம்மளால் சொல்லித்தர முடியும். ஸோ குழந்தை வந்து வெர்பலாக இருக்கும் போது ஸ்பீச் தெரப்பி நம்ம நிறைய கொடுக்கறதுல இது இருக்குது. சில பேர் வந்து குழந்தை வெர்பல் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வந்து வழி இருக்குது. நான் வெர்பல் சில்ட்ரனுக்கு இப்போ ஆவாஸ் ஆப், அப்புறம் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ஸ்க்ரீன் ரீடர், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இந்த மாதிரி மாடலில் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு நம்ம குழந்தைங்களுக்காக. ஸோ அதை வந்து நம்ம அப்டேஷன் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லித்தர முடியும். பிகாஸ் மோர் தேன் லாங்குவேஜ் ஆர் வெர்பல் ஸ்பீச், குழந்தைங்க எல்லா குழந்தையும் வந்து டிசர்வ்ஸ் டு லேர்ன் கம்யூனிகேஷன் அவங்களால கற்றுக்கிடும் போது தான் அவங்களுக்கு பல பிரச்சனைகளில் வந்து சொல்யூஷன் கிடைக்கும். பிஹேவியரல் ப்ராப்ளம் அப்படி நம்ம சிம்பிளாக அவங்கள லேபிள் பண்ணிடுறோம். பட் பிஹேவியர் இஸ் ஆல்சோ ஏ கம்யூனிகேஷன். ஸோ அதை அவங்களுக்கு சொல்கிறதுக்கான வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். அதை ட்ரெடிஷ்னல் வேல அவங்க எழுதி தான் சொல்லணும், வாயால் தான் சொல்லணும் அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. எந்த வழியில் அவங்க கற்றுக்கிறாங்களோ, பிக்சர்ஸ் மூலமாகவோ வீடியோஸ் மூலமாகவோ, அதுக்கப்புறம் வந்து ரியல் லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாகவோ, அப்புறம் வந்து ரியல் லைஃப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலமாகவோ, வொக்காபுலரியை வந்து நிறைய அவங்களுக்கு வந்து ரியல் லைஃப்பில் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி சொல்லித்தரணும். அதை எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது வரைக்கும் சொல்லித்தரணும். நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வொக்காபுலரியை சொல்லித்தரதோடு நிப்பாட்டிடுறோம். அது ஒரு சென்டென்ஸ் சொல்கிறோன்னா அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான், அப்படி இல்லை. அதை வேறு இடத்துல எங்கெங்கே யூஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ தட் அப்படி பண்ணும்போது நம்ம குழந்தைங்க கண்டிப்பாக கற்றுப்பாங்க. இதெல்லாம் தான் நான் அவனிஷுக்கு யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ். ஹோப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.